ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். டுடே சமையல் இன்றைக்கி ஆட்டு நுரையீரலும் ஈரலும் கொஞ்சம் எடுத்துருந்தோம். குக்கரில் வச்சு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு தாளிக்க வேண்டியதான். வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், கறிப்பட்டை, சோம்பு, வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். வதக்கினதும் தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் புதினா போடுவோம். அப்போ தான் நல்லா வாசனை அடிக்கும். புதினா நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு மசாலாத்தூள் தேவையான அளவு போட்டுட்டேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு வீட்டு மசாலா பொடி ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டேன். வதக்கினதும் மிளகாத்தூள்லாம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நுரையீரலும் ஈரலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். வதங்கினதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு, நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு நல்லா கொதிச்சதும் குழம்பு இறக்கிட வேண்டியதான். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். பாப்பா, குட்டி பாப்பாலாம் நல்லா சாப்பிட்டாங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் லட்சியம் உங்கள் கையில்.